தமிழக மக்கள் முழு திருப்தி அடையக்கூடிய வகையிலே பல்வேறு அறிவிப்புகள் அந்த நிதிநிலை அறிக்கையிலே இடம்பெற இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வெற்றி தமிழகம் என்று தொலைநோக்கு திட்டத்தையும் அந்த நிதிநிலை அறிக்கையிலே இந்த அரசு வெளியிட இருக்கிறது. இன்று முதலமைச்சர்களுடைய தனி தீர்மானம் மேகதாது அணை குறித்து இன்று அனைத்து கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவோடு ஏகமனதாக நிறைவேறியிருக்கிறது. தஞ்சை காவிரி படுகையைச் சேர்ந்தவன் என்ற முறையிலே விவசாயிகளுடைய குமுறல்களும் இன்னல்களும் நன்றாக அறிந்தவன் என்ற முறையிலே இந்த மேகதாது அணை எந்த வகையிலும் கட்டப்படக்கூடாது என்பதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் உறுதிபட இருக்கக்கூடிய காரணத்தினால் முதலமைச்சருடைய தனி தீர்மானத்திற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தன்னுடைய முழு ஆதரவை இன்று வழங்கியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய அனைத்து வகையான நடவடிக்கைகளுக்கும் சட்ட போராட்டங்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முழுமையாக துணை நிற்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலவே இன்றைய தினம் சட்டப்பேரவை ஜனநாயக முறையிலே மிகச்சிறப்பாக பேரவைத் தலைவர் அவர்கள் இன்று நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை மிகச் சுதந்திரமான முறையிலே பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று உறுப்பினர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் சிறுபான்மைத்துறை அமைச்சர் என்ற முறையிலே வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே சிறுபான்மை இன மக்கள், சிறுபான்மை மொழி பேசக்கூடிய மக்களுடைய நலன் காக்கக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்களும் அறிவிக்கப்பட இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் தன்னுடைய முழுமையான ஆதரவை அளித்திருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்கள் நேரத்தின் அருமை கருதி சிலரை வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையிலும் கூட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாத்திரமல்ல அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி, விவசாயிகளுடைய நலன் கருதி முழுமையாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். இந்த முரண்பாடுகள் என்று எடுத்துக்கொள்வதை விட நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழக மக்களை பொறுத்தவரை தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே முதலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடிக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக ஒன்றிய அரசினுடைய அறிக்கைப்படி, ஆளுநருடைய ஆலோசனைப்படி அந்த தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருந்தாலும் அது நம்முடைய நாட்டினுடைய கீதம் என்பதால் அதனை குறித்து விமர்சித்தோ பதிவு செய்வதோ நன்றாக இருக்கிறது என்று உணர்கிறோம். சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனை தொடர்பான அறிவிப்பு ஆளுநர் இல்லைன்னு ஜவாஹிர் அவர் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த ஆளுநர் உரையில சிறுபான்மையினருடைய உரிமைகளுக்காகவும் சிறுபான்மையுடைய வளர்ச்சிக்காகவும் பல்வேறு திட்டங்கள் இடம்பெறும் என்பதை அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதைவிட குறிப்பாக இந்த அரசு மதச்சார்பின்மை காக்கக்கூடிய அரசாக முழுமையாக செயல்படும் என்ற குறிப்பும் அந்த ஆளுநர் உரை இடம்பெற்றிருக்கின்ற அடிப்படையிலே வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே மிகச்சிறப்பான அறிவிப்புகள் நிச்சயமாக இடம்பெறும். எந்த கேள்வியும் இங்கே கேட்கப்படவில்லை. இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தீர்மானம். சிறுபான்மை சமுதாயம் சார்ந்து என்னென்ன நலத்திட்டங்கள் இந்த அரசு தர இருக்கிறது என்பதை குறித்து மானிய கோரிக்கையின் போதும், வினாவிடை நேரத்தின் போதும், நிதிநிலை அறிக்கையின் போதும் மிக தெளிவாக நிச்சயமாக சொல்லப்படும். இந்த அரசினுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டத்தை முழுமையாக எதிர்க்கும். அதற்கான சட்ட போராட்டத்தை இந்த அரசு நிச்சயமாக மேற்கொள்ளும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஏற்கனவே உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் தான் இருக்கும். இன்று நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தீர்மானங்கள் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய மானிய கோரிக்கையின் போதும், நிதிநிலை அறிக்கையின் போதும் இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிச்சயமாக அரசினுடைய அறிவிப்புகளாகவே வெளிவரும். சட்டமன்றத்திலேயே உங்களுடைய பதிவுகள் இருக்கணும் அப்படின்னா ஒரு நிமிடத்திலாவது உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஏன் அந்த வாய்ப்பு கூட உங்களுக்கு வழங்கப்படும்? காலத்தின் அருமை கருதி பேரவைத் தலைவர் அப்படி முடிவெடுத்திருக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய ஆதரவை ஏகமனதாக அனைவருமே தெரிவித்திருக்கிறோம். ஒட்டுமொத்த
இருந்தாலும் அன்னைக்கு தீர்மானம் எப்படி வந்திருக்குது? தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருடைய ஏகமனதான தீர்மானம் என்பது பேரவைத் தலைவர் அங்கு அறிவித்திருக்கிறது. அப்போ அங்கு இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் உள்ளடக்கிய தீர்மானம் தான் அது இப்போது உங்களுக்கு சொன்னது போல முழுமையாக வரவேற்கிறோம். அரசு அதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முழுமையாக துணை இருக்கின்றதை தெரிவித்திருக்கிறோம். நன்றி.